வணக்கம். நான் இன்னைக்கு கதைக்க போகிறது நம்மளோட இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷனோட ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு இந்த பார்ட் கதைக்கு வந்து. ஸோ அதான் நான் இன்றைக்கு இந்த பார்ட் எடுத்து வந்தேன். இதான் நம்மளோட ஆட் நியூ ப்ராடக்ட் பார்ட். அதாவது ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட் தான் இதில் நடக்க போகுது. பை பார்ட் எல்லாம் இதில் நம்ம செலக்ட் ப்ராடக்ட் கேட்டகரி கொடுத்து வச்சுருக்கோம். இதில் செலக்ட் ப்ராடக்ட் பிராண்ட் கொடுத்து வச்சுருக்கோம். இதில் செலக்ட் ப்ராடக்ட் மாடல் கொடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஒன்றா டீட்டெயில்ஸாக பார்ப்போம். இதில் அட் டைட்டில் டு யுவர் ப்ராடக்ட் கொடுத்து டெக்ஸ்ட் பார் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் செலக்ட் ப்ராடக்ட் கண்டிஷன், அதாவது நம்மளோட பிராண்ட் ப்ராடக்டா இல்லாட்டி யூஸ் பண்ண ப்ராடக்டான்னு தான் இதில் கொடுத்து வைக்கணும். இதில் பிராண்ட், இதில் யூஸ், இதில் வந்து செலக்ட் ப்ராடக்ட் கலர், அதாவது கலர்ஸ் தான் நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்க போகிறது. இதை நான் டேட்டாபேஸில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி கலர்ஸ்கள். அது தவிர்த்து நம்மளுக்கு தேவையான வேறு ஏதாவது கலர்ஸ் இருந்தால் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான கலர்ஸ் நேம் டைப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஓகே, இதில் நம்மளோட ஆட் ப்ராடக்ட் குவான்டிட்டி கொடுத்து வச்சுருக்கோம். இதில் காஸ்ட் பர் ஐட்டம் கொடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்மளோட அப்வர்ட் பேமெண்ட் மெத்தட்ஸ் தான் இருக்குது. இதில் எந்த ப்ராசஸில் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறது. இதில் டெலிவரி கோஸ்ட், அதான் நான் இப்போதைக்கு டெலிவரி கோஸ்ட் வித்தின் கொலம்போ வந்து கொடுத்து வச்சுருக்கேன். அதாவது கொலம்போக்குள்ள டெலிவரி கோஸ்ட். இது வந்து கொலம்போக்கு அவுட் ஆஃப் கொலம்போன்னு வச்சுருக்கேன். இதில் கொலம்போக்கு அங்கால இருக்கிற கொலம்போ இல்லாமல் மற்ற மாவட்டம் சுற்றி. இதில் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். டைப் பண்ணலாம். இதில் ஆட் ப்ராடக்ட் இமேஜஸ் கொடுத்து வச்சுருக்கோம். இமேஜஸ் பார்ட் தான் இது. இது அப்லோட் இமேஜஸ்க்கு பட்டன் ஒன்று கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் கதைக்கலாம். இதில் நோட்டீஸ், ஓகே. இதில் வந்து இந்த நோட்டீஸில் என்னென்னா 100% ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து சர்வீஸ் சார்ஜாக எடுத்துக்கொண்டு தான் நான் கொடுத்து வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் என்ன ப்ராடக்ட் எடுக்கிறீங்களோ அதில் இருந்து 100% நாங்கள் சார்ஜாக எடுத்துக்கொண்டு தான் இதில் நான் நோட்டீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அந்த ப்ராடக்ட் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் ஒன்று கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். நான் பார்ப்போம் நம்மளோட இந்த பார்ட் நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளோட ஆட் ப்ராடக்ட் PHP தான் இது.
இது நம்ம ஹெடரில் நேம் தான் இது நியூ ப்ராடக்ட் ரூல்ஸ் வச்சுருக்கோம். இது நம்மளோட கேட்டகரி பார்ட்டில் செலக்ட் ப்ராடக்ட் கேட்டகரி இதுலேயும் நம்ம ஒன் சேஞ்ச் ஒன்று கொடுத்து வச்சுருக்கோம். செலக்ட் அதாவது இந்த பார்ட் நம்ம அப்புறமா நெக்ஸ்ட் பார்ட்டில் கதைக்கெல்லாம் நான் சும்மா சொல்லி போகிறேன். இது நம்மளோட நம்ம டேட்டா பேஸில் சில கேட்டகரிஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுக்கிறக்காண்டி தான் நம்ம இந்த டேட்டா பேஸ் இது பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து இது பிராண்ட் இதுலேயும் கோரி பண்ணி வச்சுருக்கோம். இதில் பிராண்ட் ஐடி, பிராண்ட் நேம், இது வந்து மாடல் பார்ட். இந்த ஆப்ஷன் செலக்ட் மாடல்ஸ் இது நான் மாடல்ஸ் கொடுக்காம டேட்டா பேஸ்ல இருந்தால் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் குவரி. அது மூலயமா தான் நம்மளோட மாடல்ஸ் எல்லாம் வரும். நான் இந்த காட்டில் மூணுலையும் நான் காட்டுறேன். இப்போ கேட்டகரி பார்ட், பிராண்ட், செலக்ட் ப்ராடக்ட் மாடல்ஸ் இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். இது கிளிக் பண்ணால் நம்ம டேட்டா பேஸில் ஆட் பண்ணி வச்சுருக்கிற கேட்டகரிஸ் எல்லாம் காட்டும். இதான் நான் இப்போதைக்கு டேட்டா பேஸில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது அடுத்தது பிராண்ட். இது வந்து பிராண்ட். அதாவது நம்ம இந்த எலக்ட்ரானிக் தான் சேல் பண்ண போகிறோம். அதாவது அதுக்கு சம்மந்தமான திங்ஸ்கள் தான் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து மாடல் பார்ட். அடுத்து நம்ம பார்ப்போம் நம்மளோட டைட்டில், ப்ராடக்ட் அண்ட் இந்த 3 பார்ட். இதான் நம்ம டைட்டில் பார்ட். இதில் ஐடி கொடுத்து வச்சுருக்கேன் டைட்டிலுக்கு. இதில் கண்டிஷன் கொடுத்து வச்சுருக்கோம். அதாவது பிராண்ட் நேமாக யூஸ் பண்ணதை வந்து அதுக்கும் ஐடி கொடுத்து வச்சுருக்கேன். பிராண்ட் நேமுக்கு நான் பீண்டு கொடுத்து வச்சுருக்கிறேன். யூஸ்க்கு ஜூண்டு கொடுத்து வச்சுருக்கேன். நாட்டில் அந்த ரேடியோ டைப் தான் கொடுத்து வச்சுருக்கேன். ரேடியோ டைப்பில் அந்த இது டாட், இந்த டாட் தான் ரேடியோ டைப். ரேடியோ சொல்கிறது. அடுத்தது நம்மளோட கலர்ஸ். கலர்ஸ் ஆட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னுக்கு இதுலேயும் நான் ஐடி ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன். கலர்ஸ்க்கு ஷார்ட் ஃபார்மாட் CLR கொடுத்து வச்சுருக்கேன். நம்ம டேட்டா பேஸ் இன்க்ளூட் பண்ணி வச்சோம். கலர் ஐடி, கலர் நேம், இதில் ஒரு கிளிக் கொண்டு கொடுத்து வச்சுருக்கோம். அட் கலர் வந்து பார்ப்போம். இப்போ ஜேஎஸ்ல நம்மளோட அட் கலர் பார்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இதான் நம்மளோட கலர் பார்ட். இதில் வேரியபிளில் இந்த கலர் கொடுத்துருக்கு. நியூ கலர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆட் பட்டன் அதான் இதில்
இதுலேயும் ஐடி ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன். நியூ கலர் வந்து இதான் ஐடி வந்து நியூ கலர் அதான் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இதுக்குள்ளே வந்தால் ரெஸ்பான்ஸ் காட்டும், சக்ஸஸ் அதாவது நம்ம கலர்ஸ் சக்ஸஸ் காட்டும். இதில் நம்மளோட அலர்ட் டிசைன் தான் நம்ம இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். டைட்டிலில் சக்ஸஸ்னு காட்டுது, டெக்ஸ்டில் கலர் ஹேஸ் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி காட்டும். அடுத்த எழுத்துக்கு வந்தால் எரர்ஸ்னு காட்டும். இதில் நம்ம கெட் மெத்தட் அனுப்பி வச்சுருக்கோம். நம்மளோட ப்ரோசஸ் அதாவது சேவ் கலர் ப்ரோசஸ் PHP அதை நம்ம பார்ப்போம். இப்போ இப்போ நம்மளோட சேவ் கலர் ப்ரோசஸ் PHP ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதுலேயும் கனெக்ஷனோட இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கோம். இது கெட் மெத்தடில் அனுப்பி வச்சுருக்கோம். இது நம்ம டேட்டா பேஸ் தேடி இதில் செலக்ட் ஆல் ஃப்ரம் கலர்னு கொடுத்து வச்சுருக்கோம். அது கலர் நேம். இதுக்குள்ளே வந்தால் திஸ் கலர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் காட்டும். அதாவது நம்மளோட ஆட் பண்ண கலர் ஒரு கலர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளாக் கலர் ஆட் பண்ணால் மறுபடியும் அந்த கலர் ஆட் பண்ண முடியாது. அப்படி ஆட் பண்ணால் இதில் திஸ் கலர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் காட்டும். நம்ம பார்ப்போம். இப்போ நம்மளோட கலர் பார்ட் கொடுத்துக்கிறேன். நான் சில கலர்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு கலர் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ரெட்டு செலக்ட் பண்ணிட்டு ஆக்டு கொடுத்தா எரர் வருது. அதாவது திஸ் கலர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் காட்டும். நான் இதில் ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அலர்ட் பார்ட் வந்து. நான் போன வீடியோஸில் காட்டினா நம்மளோட அலர்ட் பார்ட்லாம் அவ்வளவு வடிவத்தை நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் நியூ அலர்ட் பார்ட் வந்து. ஓகே, நம்ம இதில் இல்லாத ஒரு கலர் ஒன்று கொடுப்போம். ஒயிட் கலர் கொடுக்கும். ஒயிட் கொடுத்த உடனே சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதாவது நம்ம டேட்டா பேஸில் ஒயிட் கலர் ஒன்று நம்ம இதுக்கு முன்னுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலை, அதனால எரர் காட்டாமல் சக்ஸஸ்னு காட்டுது. இதில் கலர் ஹேஸ் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காட்டு. இப்போ இது மறுபடியும் நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ அதே கலர் இதில் ஒயிட்னு வந்துருக்கு. இது நான் இப்போ ஆட் பண்ண கலர் மறுபடியும் ஆட் பண்ணுறேன். இதில் மறுபடியும் அது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் காட்டுது. ஓகே, நான் இப்போ இதில் மறுபடியும் கலர் காட்டுறேன். இதில் நான் இப்போ க்ரீன் கலர் தான் ஆட் பண்ண போகிறேன். க்ரீன் கலர் இல்லை, க்ரீன் கலர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஆட் பட்டன் கிளிக் பண்ண பிறகு மறுபடியும் சக்ஸஸ் காட்டுது. இப்போ நான் இதில் அப்படியே காட்டினேன். இதில் நம்மளோட சிம் கலரில் க்ரீன் கலர் இல்லை, இப்போ க்ரீன் கலர் விழுந்திருக்கு.
எப்பயுமே இருந்துச்சு green கலர். இதான் நான் இன்னைக்கு அதற்கு அந்த பார்ட். நான் அடுத்த வீடியோல கதைப்போம் நம்மளோட ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ப்ராசஸ், அதாவது இன்க்ளூடிங் இமேஜ் அப்லோடிங், அதாவது இந்த பார்ட் தான் கதைக்க போகிறது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.